எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்களையும் நம்முடைய தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களையும் நம்முடைய தொண்டர்களே சேர்த்து வச்சுட்டாங்க. அதை எப்படி பண்ணாங்க? தளபதி விஜய் அவர்களே ஆச்சரியம் அடைந்து போயிட்டாரு, கண்கள் கலங்கி போயிட்டாரு. ஆனால் கடைசியில் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களோட விஜய் அவர்கள் சேர்ந்துட்டாரு. அதற்கு தொண்டர்கள் பண்ண விஷயம் என்ன? இப்படி ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிற இந்த விஷயத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான் தீயா போயிட்டு இருக்குது. இந்த 2026 எலெக்ஷன், இதற்கு முன்னாடி எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்குது. இதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே ஒன்று டிஎம்கே கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், ஏடிஎம்கே கட்சி நிர்வாகிகள், ஏடிஎம்கே கட்சி தொண்டர்கள், இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அன்னைக்கு ரொம்பவே சூடாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற 90% பேரும், இந்த 95% மேலே இந்த எலெக்ஷனில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து வேற எங்கே வெளியே வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்காகவே 23ஆம் தேதி நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையுமே இப்பயே லீவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. இருந்தாலும் நான் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்லாம் கேட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி லீவ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கேட்குற எல்லாருமே யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்னா டிவிகே விஜய்க்கு தான். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே நமக்கு தேவை கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் மத்தியிலுமே இப்போ அதற்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் தான். இது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்து பல மேடைகளில் கண்ணீர் சிந்தனாரு. இப்படிலாம் இருக்கிறப்ப ரீசெண்டாக ஒரு மேடையில் கூட வெளிப்படையாக அதை பற்றி பேசியிருந்தாரு. என் கூட இருக்கிறவங்களை வச்சே சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாட பார்த்தாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இன்டெரக்டா தன்னுடைய மனைவியை வச்சு தனக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு. இப்படிலாம் இருக்கிறப்ப இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ரேலி போயிட்டு இருக்கும் போது எப்பயுமே போட்டோஸ் நிறையவே கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் பெண் ஒரு ஹிந்து தெய்வத்தை நம்முடைய தளபதி விஜய் அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஃபேமஸாக போணுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதியும் அஜித்தும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கொடுத்தாங்க. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் காட்டினாரு. அதுவும் ரொம்பவே ஃபேமஸாக போணுச்சு. ஒரு ரேலியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவர்களுடைய ஃபோட்டோவை கொடுத்துருப்பாங்க, தளபதி விஜய் அவர்கள் காட்டுவார். அதுவும் ரொம்பவே ஃபேமஸாக போணுச்சு. இப்படி தளபதி விஜய் அவர்களுடைய ரேலியில மட்டும்தான் எந்த ஒரு மத பாகுபாடு அப்படிங்கிறதே இருக்காது. ஒவ்வொரு ஊர்லயும் எந்த மதத்தினர் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அவங்க அனைவருமே தளபதி விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய மதத்தினுடைய பிரதிநிதித்துவமா தான் தளபதி விஜய் அவர்களை பார்க்கறாங்க. ஒரு ரேலியில பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேலை கொடுக்குறாங்க, முருகனுடைய போட்டோவை கொடுக்குறாங்க. ஒரு ரேலியில ஜீசஸ் போட்டோ கொடுக்குறாங்க. ஒரு ரேலியில முஸ்லிம் பெண் ஒரு போட்டோ கொடுத்தாங்க. இப்படி தளபதி விஜய் அவர்களை அனைத்து மதத்தினரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட போட்டோவை அனைத்து தொண்டர்களுமே சேர்ந்து கொடுத்தாங்க. தளபதி விஜய் அவர்கள், தளபதி விஜய் மனைவி, இருவருக்கும் நடுவில் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள், 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அனைத்து தொண்டர்களும் போட்டு கொடுத்தாங்க. நிறைய போட்டோ இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் பொதுவாக போட்டோவே வாங்காமல் போயிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஒரு போட்டோவை பார்த்த உடனே கை காட்டி அந்த போட்டோவை கொடுங்கன்னு கேட்டு அந்த போட்டோவை வாங்கி எல்லார்கிட்டையுமே காட்டிட்டு அந்த போட்டோ ரொம்ப நேரம் பார்த்து அவருடைய மனைவி சங்கீதா அவர்களோடு இருக்கிற அந்த போட்டோவை ரொம்ப நேரம் பார்த்த பிறகு அந்த போட்டோவை அவருடைய வேனுக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாரு. இது மூலமா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் எவ்வளவு மிஸ் பண்றாரு அப்படிங்கிறதும், தொண்டர்கள் தளபதி விஜயும் சங்கீதா அவர்களையும் சேர்த்து வச்ச இந்த ஒரு சந்தோஷமான செய்தி இப்ப சமூகத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நன்றி.